ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு ஹீரோயினி ஃபர்ஸ்ட்லேருந்து அந்த படம் முடிகிற வரைக்கும் ஒரு நாள் கூட ஒரு சின்ன இஷ்யூ கூட அவங்க மேலே வந்ததே கிடையாது. அவ்வளோ கரெக்டாக வந்து தமிழ் சூப்பராக பேசுகிறாங்க. எனக்கு அவங்க லென்த்து டைலாக பேசிடுவாங்க. எனக்கு ஒரு மாதிரி டபக்கில் ஒரு நிமிஷம் ஃபோன் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கிட்டு போயிட்டு கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிட்டு ஓடியாந்துருவேன். இந்த பொண்ணு கரெக்டாக போய் நம்ம 2 டேக் போயிட்டு அசிங்கமாயிருமே அப்படின்றதுக்காக சூப்பர் கரெக்டான ஒரு ஹீரோயினு. ஸோ உங்களுக்கு நிறையா பேர் வாழ்த்துக்கள். பிரியடா உங்களுக்கு சின்ன பிடிங்கடான்ற மாதிரியே இருக்கும். பிரியடா இன்னைக்கு ஒரு யூடியூப்ல எங்க பார்த்தாப்பாங்க நீங்க வந்து அவ்வளோ ஃபேன்ஸ் இருந்தாங்க உங்களுக்கு. நீங்க இந்த படத்துல வந்து எங்களுக்கு இன்னும் எங்க கூட எங்களுக்கு பல சந்தோஷம். சாரி மிக்கமான இங்க சிறப்பு வந்திருக்கும் அம்பேத்குமார் அண்ணனுக்கும் 5 ஸ்டார் செந்தில் அண்ணனுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். செந்தில் அண்ணே நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் குமாரனுக்கு உயிரே வந்துச்சு. ஆமா அவர் இன்னைக்கு தைரியமா வந்து இந்த ஸ்டேஜ்ல உட்காந்துருக்காருன்னா நீங்க அவரு ஒரு சமயத்துல நடந்த மீட்டிங் தானே. தமிழ்நாடு தேட்டருக்கு அண்ணன் தான் வாங்கியிருக்காரு. தயவுசெய்து எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணிருங்க, நல்லா வரணும்னு. ரொம்ப நன்றிங்கண்ணே, ரொம்ப நன்றிங்க. நம்பிட்டேனே, ரொம்ப நன்றிங்கண்ணே. பிரதீப் பிரதர், எடிட்டர் பிரதர், உண்மைக்கு நான் அப்பப்போ ஃபோன் பண்ணி கேட்பேன். நீங்கள் கரெக்டாக சொல்லிடுவீங்க, படத்தை பற்றி எல்லாமே நீங்கள் சொல்லிட்டு இருப்பீங்க. ரொம்ப நன்றிங்க பிரதர், தேங்க்யூ பிரதர். எனக்கு அது ஒரு ஆர்வம் பிரதர், ஒரு நடிகனுக்கு எப்படி வந்திருக்கு, நம்ம கரெக்டாக இருக்கா பட ஆர்வத்தை உங்களை கேட்பேன். நீங்கள் அவ்வளோ பிஸியாக இருப்பீங்க, இருந்தாலும் ஃபோன் பண்ணி சொல்லுவீங்க என்கிட்ட. ரொம்ப நன்றி பிரதர். சினேகனே ரொம்ப நன்றிங்கண்ணே. நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்த நீங்கள் ஸ்பீச்சை வந்து உண்மைக்கு எனக்கு இடத்துல இருந்து பேசுகிறதா இருந்துச்சு. எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சுண்ணே. கண்டிப்பாக அந்த வாக்கெல்லாம் உண்மையாக இருக்குமே. நான் கூட என்ன பார்த்துன்னா 10 பேர் வருவாங்கன்னு நினைக்கிறேனே. ரொம்ப நன்றிங்கண்ணே. பிரதர் சுப்பு பிரதர், உண்மைக்கு உங்கள் சாங் ரொம்ப சூப்பர் பிரதர். படத்தில் எனக்கு அதுக்கப்புறம் எங்களுக்கு 2 சாங், ஒரு சாங் அது ரொம்ப சூப்பர் பிரதர். ஃபைட் மாஸ்டர் மகேஷ் மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ, ரொம்ப ரொம்ப நன்றிங்க மாஸ்டர். விடுதலை வேற மாதிரி ஒன்று இது பண்ணேன், இதில் கொஞ்சம் தூக்கி அடிக்க வேண்டியதாக இருந்துச்சு. என்ன இதுக்கு மேலே போன கதை தெரிஞ்சிருமோ. ஓகே, தேங்க்யூ மாஸ்டர், ரொம்ப நன்றிங்க மாஸ்டர். துரையண்ணே இல்லைங்க, நான் பார்க்கட்டும் நீங்கள் செட்டில் இருந்திருக்கீங்க, ஒருவேளை அன்னைக்கு தான் வந்தீங்களான்னு தெரியல. வாழ்த்துக்கன்னு ரொம்ப நன்றிங்க. ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் மாதிரி டேரக்டரோட அவ்வளோ க்ளோஸாக இருக்கேன். உங்களோட நட்பு எப்பயுமே தொடரட்டும். ஆர்வேபிள்ஸ் கேமராமேன் அண்ணன் அண்ணங்கிட்ட சொன்னேன், அண்ணன் நாளைக்கு என்னென்ன பேச போறீங்க அப்படி ஆஃபீஸில் பார்த்தேன். அண்ணன் நேற்று வந்தார். பார்க்குறப்ப அண்ணன் நாளைக்கு என்னென்ன பேச போறீங்கன்னு கேட்டேன். நம்மளாம் பேசவே மாட்டேன். ஆனால் ஏன்னு இல்லை, நான் பேசவே மாட்டேன்னு. அவ்வளோ பெரிய கேமராமேனு, நான் கடவுள், அன்பே சிவன், எவ்வளோ படங்களுக்கு நீங்கள் பார்க்காத நடிகர்களா, நீங்கள் பார்க்காத மைக்காண்டி. இல்லை நான் பேச மாட்டேன். நமக்கு முன்னாடி 1000 பேர் உட்காந்துருப்பாங்க. ஒரு ஆளுக்கு 2 கண்ணுன்னு வச்சா கூட 2000 கண்ணு இருக்குது. 2000 கண்ணு என்னையவே பார்க்கும் அப்படின்னாரு. அண்ணே ஒரு ஆளுக்கு 2 கண்ணு இருக்கத்தானே செய்யும். 1000 பேர் 2000 பேர் பார்க்குற மாதிரி தானே இருக்குன்னு. இல்லை எல்லாருமே என்னையவே பார்ப்பாங்க, அது எனக்கு பதட்டமா இருக்குது. நான் ஒரு ஆஃபீஸ்க்கு போயிட்டு அங்கே ஒரு 20 செப்பல் இருந்தால் கூட உள்ளே போக மாட்டேன், ஓடியாந்துருவேன். ஏன்னா அப்படி இருக்காது, செப்பலை போய் ஒழிச்சு வச்சு தானே உங்களை கூப்பிட முடியும். இல்லை எனக்கு செருப்பு கிடந்தாலும் அலர்ஜி, நான் தனியாக நான் இன்னும் பேசவே மாட்டேன் அப்படின்றாரு. இப்போ ஏதோ எழுதி வச்சிருக்காரு, பேச போறாருன்னு நினைக்கிறேன். நீங்கள் பேசியிருக்கேனே, ரொம்ப நன்றிங்க. இந்த படத்துக்கு பின்னாடி ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நிறையா பேர் ஒர்க் பண்ணிங்க, அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் அவ்வளோ பேருக்கும் ரொம்ப நன்றி. கேமராமேன் சாஸ்திரம் எல்லாத்துக்கும் நன்றி. ராமச்சந்திரனே, நீங்கள் எடுத்த இந்த ஃபோட்டோஸில் தானே எங்களுக்கு வந்து ஃபோட்டோ அக்கௌண்ட் எடுத்து கொடுத்தீங்க, ரொம்ப நன்றிண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. இந்த படத்துக்கு பின்னாடி அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி. இங்கே வந்திருக்க நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கொஞ்சம் நேரத்தை எடுத்துக்கிட்டு தேங்க்யூ தம்பிகளா, அன்பு தம்பிகளா, தேங்க்யூ தம்பிகளா, லவ் யூ தம்பிகளா. ஓகேங்களா, பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போங்க. இல்லாட்டா வீட்டில் இருந்து இதே மாதிரி கட்டுவாங்க, என்ன பார்த்து கவனமா வீட்டுக்கு போங்க. தேங்க்யூ தம்பிகளா, தேங்க்யூ. குமாரண்ணே சாரி யார்த்தே முடிஞ்சு வச்சு, நல்ல வேலைக்கு சம்பளம் கொடுத்த மனுஷனை விட்டனேயா. குமாரண்ணே ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே. நானும் குமாரன் எனக்கு நடிகன் ஆனர்ல இருந்து இப்போ வரைக்கும் என்னுடைய மேனேஜர் அவர் தான். 14 வருஷமா எனக்கு மேனேஜர் அவர் தான். அவர் வந்து இப்போ வந்து எனக்கு ஒரு கதை நாயகனா என்னை வச்சு படம் எடுத்துட்டு இருக்காரு. ரொம்ப சந்தோஷம். எங்களுடைய நட்பை தாண்டி ஒரு அண்ணன் மாதிரி எனக்கு நல்ல கெட்டது எல்லாம் இருக்காது. என்னன்னா வேற ஒரு மேனேஜரா இருந்தா எல்லா படத்தையும் வளர்ச்சி போட்டு இன்னைக்கு நிறைய சம்பாதிக்க நினைப்பாங்க. அவர் என்னை ஆரம்பத்துல இருந்து என்னை அப்படி விடவே இல்லை. அவர் ஆரம்பத்துல இருந்தே என்னைய ஒரு படம் சொல்லுவாரு, அன்னை பண்ணலாம நான் போய் கேட்பேன். ஓகேன்னு ஒத்துக்கிட்டா அவருக்கு சம்பளம் வரும். இல்லை வேண்டாமனே, அந்த காசு அவர் மனசுல வைக்கவே இல்லை. அதனால நான் காமெடினா இருக்கிறப்ப கூட பார்த்துட்டு நிறைய படம் நான் பண்ணவே இல்லை. நான் கொஞ்சம் செலக்டிவாக பண்ணிக்கிட்டே இருந்தேன். அது எல்லாத்துக்குமே காரணம் அவர் தான். ஒருவேளை நான் மற்ற காமெடி ஆக்டர் மாதிரி நான் ஒருவேளை நான் ஹீரோவா நான் அங்கிட்ட நிறைய படம் போய் பண்ணியிருந்தேன்னா, ஒருவேளை நான் கதை நிறைய படம் பண்ணியிருந்தேன்னா வெற்றி அண்ணனுக்கு நான் ப்ரெஸ்ஸாக தெரிஞ்சிருப்பேன் என்னன்னு தெரியல. அப்போ நான் அது பண்ணாம இருந்து நான் அப்படி இருந்ததுனாலதான் ஓரளவுக்கு படிக்கிற அளவுக்கு சொல்லிருங்க. நீங்க இது என்ன இது கண்டுபிடிக்க லென்ஸ் வேணும்னே, அதனால ரொம்ப நன்றிண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. கடைசியில் பேசலான்னு இருந்தேன், அதுக்குள்ள நீங்க பிட்டு பேப்பர் கொடுத்துட்டீங்க. நான் கடைசியாக பேசியிருப்பேன். மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கர் ராஜா, தேங்க்யூ பிரதர்.
இதுக்கு என்னோட முதல் மேடை, இந்த மேடைக்கும் நீங்க தான் விழாநாயகன். என்னோட முதல் மேடைக்கும் அப்பா தான் விழாநாயகன், இசைஞானி இளையராஜா ஐயா. இது ரெண்டு படமும் அப்பா பையன், இதை விட எனக்கு அதை கொடுப்பன எதுவுமே இல்லை. ரொம்ப நன்றிங்க பிரதர். இந்த படத்துல உண்மைக்கே ஹீரோ இவன் தான், 100%. எதுக்காக சொல்ல வரல, இவன் தான் இந்த படத்துல ஹீரோ. இந்த படத்தை பின்னி பிரிச்சு எடுத்துட்டாரு. எக்ஸ்ட்ராடரியான ஒரு அவருடைய ஒர்க் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ பிரதர். அது அந்த இன்டர் பிளாக் ஏரியாலாம் வந்து இன்டர் பிளாக் படம் இன்டர் விட்டாங்கன்னா கண்டிப்பா அந்த ஸ்கிரீன் ஆஃப் ஆனதுக்கப்புறம் நம்ம பார்க்குற மாதிரியே இருக்கும். உண்மை அதுதான். இப்போ நான் இந்த மைக்குக்காக நான் சொல்ல, இதை நீங்க பாருங்க. தேங்க்யூ பிரதர். அவ்வளோ சூப்பர் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. நான் சினிமாவில் உங்களை அதிகமாக எங்கேயும் பார்த்தது கிடையாது, உங்களுக்கு பேசினதும் கிடையாது. ஆனால் நான் பெர்லினில் அந்த கொட்டிக்காலிப்பட்ட அவார்டுக்காக விருது நிகழ்ச்சிக்காக நான் போயிருக்கப்ப எனக்கு அங்கேருந்து ஒரு ஃபோன் வந்துச்சு குமாரன்கிட்ட இருந்து. யுவன் சார் நைட்டு படம் பார்த்தாரு, உங்கள்கிட்ட பேசணும்னு சொன்னார் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவர் மேனேஜர் வினோத் மூலமாக ஃபோன் வந்துச்சு, எடுத்து பேசினேன். பேசப்ப நான் படம் பார்த்தேன் பிரதர், ரொம்ப சூப்பராக இருக்கு. உங்களுக்கு இந்த படத்தில் ஒரு நல்ல பேர் எடுக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்கு. நான் காலையில் வரைக்கும் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டு படம் பார்த்துட்டு, எனக்கு இந்த படம் பெரிய பேர் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரு. நான் சொல்றது நியாயம், ஓகே. என்ன சொல்றது, அவர் இவ்வளவு புகழ் இத்தனை வருஷம் புகழ் பார்த்தவர், கடந்த ஒரு 25 வருஷமா இளைஞரின் ஒரு ரிங்டோனாவே இருக்காரு அவர். அப்படி இருக்கப்ப அவர் இந்த வார்த்தை சொல்றது சாதாரண விஷயமே கிடையாது. அவர் அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றாரு, எனக்கு இந்த படத்துல ஒரு நல்ல பேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப ரொம்ப நன்றிங்க பிரதர். தேங்க்யூ பிரதர். கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரியே இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புறேன் பிரதர். அதே நேரத்தில் இந்த படம் கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி ஒரு நல்ல பேர் வாங்கும்னு நினைக்கிறேன் பிரதர். ரொம்ப நன்றிங்க பிரதர். தேங்க்யூ பிரதர். எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப